ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பியாண்ட் த பவுண்டரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் கேப்டன்ஸ் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண டீமோட ஐபிஎல் கேப்டன்ஸை பார்க்க போகிறோம். இன்னும் 2 டீம் மட்டும் அவங்களோட கேப்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. எந்தெந்த டீம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்டு கேகேஆர், அதாவது போன வருஷத்தோட சாம்பியன். அவங்க 2 பேருமே அவங்களோட கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ண யார் மேக்ஸிமம் ப்ராபபிளாக யார் கேப்டனாக இருப்பா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம். டெல்லி அண்ட் கொல்கத்தாவில் யார் யார் இருப்பா அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் வீடியோ எண்டில் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஒரு கடைசியாக ஒரு 2 மந்த்தாகவே வீடியோ வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ பெருசாக யார்ட்டுமே அந்த விஷயத்தை சொல்லிக்கல. என் சேனல் பற்றின ஹேக் ஆகிடுச்சு. நம்ம சேனல் ஹேக் ஆனதுனால வீடியோ போட முடியல. நான் அவ்வளோ பெருசாக யார்ட்டையுமே சொல்லலை. ரெக்கவர் பண்ணிட்டோம். ஆல்ரெடி சேனல் ஒரு போஸ்ட் பண்ணிட்டோம். அது மட்டுமே 2 வாரம் ஆச்சு. அதுலேருந்து 2 வாரம் ஆகியுமே ஒரு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் தான் ஃபுல்லி ரெக்கவர் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நானே திரும்பி வந்திருக்கேன். இடையில செமஸ்டர் எக்ஸாம்னால வீடியோவும் போடாமல் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ போட ஆரம்பிச்சுக்கோ. ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட டைமில் டெய்லி இல்லைன்னா ஒரு 2 days 3 days ஒரு கழிச்சு வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். நம்ம ரிவ்யூ இந்த மாதிரி வராமல் பார்த்தீங்கன்னா நிறையா, அது எப்படி சொல்கிறேன்னா, பேட்ஸ்மேன் கவுண்ட் ஒன், பேட்ஸ்மேன் ஸ்ட்ராட்டஜி நிறையா புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. எனக்கு இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகுது. அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இது வரைக்கும் எந்தெந்த டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கேப்டன் யார் யார் அப்படிங்கிற பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் நிறைய பேர் பார்த்தா ஹர்திக் பாண்டியா கேப்டன் கிடையாது, சூரியகுமார் திடீர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கோச் பார்த்தீங்கன்னா மஹேலா ஜெயவர்தனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அவர் தான் இந்த சீசன் கோச்சாகவே இருக்க போகிறார். மும்பை இந்தியன்ஸுக்கு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ கம்பேக் வந்திருக்காரு. அப்படிங்கிற மும்பை இந்தியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் தான் நம்புகிறேன். ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் அதுக்கப்புறம் அவர் கன்ஃபார்ம் பண்ணார். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஸ் யூஸ்வல் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் இருக்க போகிறார். அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இப்போ தான் ஒரு 2 days தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரஜத் பட்டிதார் அவங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட்டு சீசன் கேப்டன் அண்ட் நியூ கேப்டன் யாராவது பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி சூப்பராக பண்ணுவார் நம்புவோம். குஜராத் டைட்டன்ஸ் சுமன் கில் போன வருஷம் ஆவரேஜாக பண்ணியிருந்தார். இந்த வருஷம் நல்லா பண்ணுவார் நம்புகிறோம். அதில் பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசும் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டு. லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் ரிஷப் பண்ட் அவங்களுமே ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் நிக்கோலஸ் பூரன் போடுவாங்களோ அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ரிஷப் பண்ட் வந்திருக்காரு. நிக்கோலஸ் பூரனுமே நல்ல கேப்டன் தான். அவர் பார்த்தீங்கன்னா எம்ஏ எமிரேட்ஸுக்கு சாம்பியன்ஷிப் கூட வாங்கி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பஞ்சாப் கிங் அவங்களுமே இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் குட் பிக். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் வின்னிங் கேப்டன். கேகேஆருக்கு வின் பண்ணி கொடுத்தாரு. டெல்லி கேபிட்டல்ஸை ஃபைனல் கூப்பிட்டு போனார். அப்பயுமே கோச் பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் தான் இருந்தார். அதனால கூட ரிக்கி பாண்டிங் பொறி வச்சு தூக்கி இருக்கலாம். கேப்டன்சி மெட்டீரியல்னே சொல்லலாம். சரி நீங்கள் பேட்டிங் அவர் யூஸ் பண்ணிக்கிறதே கேப்டன்சி சூப்பராக பண்ணுவார். உங்கள் பேட்டிங்குமே நல்லா அதிரடியாக விளாண்டுட்டு இருக்கார். பெரிய சைடில் சூப்பரான ஃபார்மில் இருக்கார். சாம்பியன் ட்ராஃபி அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட் கமின்ஸ் அதுக்குள்ளே ரெக்கவர் ஆயிடுவார் நம்புகிறோம். இன்ஜுரியிலேருந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாட போகிறதுல ஹோப்ஃபுல்லி ரெக்கவர் ஆகிட்டார்னா ஒரு கேப்டன்சி அவர் தான் கண்டிப்பாக பண்ணுவார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சஞ்சு சாம்சன், அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க 2 பேர் தான் பார்க்கணும். இங்கே இந்த வீடியோ பார்க்கறதுக்கு காரணமே அதான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூமர்ஸ் என்னன்னா வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப அதிக ப்ரைஸில் எடுக்கவும் 21-22 கோடியாக சரியாக ஞாபகம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு அதிக ப்ரைஸுக்கு எடுக்கவுமே வெங்கடேஷ் ஐயர் தான் கேப்டனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்துச்சு. இப்போ திடீர்னு அஜிங்கியா ரஹானே கேப்டனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரிமே நிறைய ரூமர்ஸ் இது வரைக்கும் வந்துருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து எந்த கன்ஃபர்மேஷனுமே வரல. பட் என்னோட தட்டுக்கு யார் யார் கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ஆண்டர் ரசல். அந்த டீமில் கேப்பபிளான 3 பேர்னா அந்த 3 பேர் கேப்பபிளாக இருப்பாங்க. போட்டு இருக்க கேப்டன்சி போகலாம். பட் இதில் சுனில் நரேனுமே இருப்பார். சுனில் நரேனுக்கு கேப்டன்சி தருவாங்களான்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மேபி ஆண்டர் ரசலுக்கு போகிறதுக்குமே வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர் ரசலுக்கு அதே 36 வயசு ஆயிடுச்சு. அடிக்கடி இன்ஜுரியுமே வந்துட்டு இருக்கனால எவ்வளோ லாங் டேர்ம்க்கு இருப்பாரா? இன்னும் 4 வருஷம் 3 வருஷம் ஐபிஎல் தொடர்ந்து ஆடுறதே பெரிய விஷயம் ஆண்டர் ரசலுக்கு. அப்படிங்கிறப்ப ஆண்டர் ரசல் அதுவுமே கஷ்டம். அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர் இவங்களுக்கு தான் போவாங்க. ஏன் சொல்கிறேன்னா வெங்கடேஷ் ஐயர் அதிரடி பேட்ஸ்மேன் சூப்பராக கேகேஆருக்கு பண்ணியிருக்காருங்கிற வெங்கடேஷ் ஐயருக்குமே நீங்கள் போகலாம். அஜிங்கியா ரஹானே ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். அவர் கேப்டன்சி சூப்பராக பண்ணியிருக்காரு. ராஜஸ்தானாக இருக்கட்டும், இன்னும் ராஜஸ்தானுக்கு தான் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராகவே பண்ணியிருக்காரு அஜிங்கியா ரஹானே. அவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். இந்தியாவே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு விராட் கோலிக்கு அப்புறம் அவர் தான் டெஸ்ட் டீமுக்கு கேப்டனாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற பேசிட்டு இருந்தப்போ அவர் டோட்டலாக டெஸ்ட் டீம்லேருந்து போயிட்டாரு, தூக்கிட்டாங்க. பட் ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பேச வரல. தனியாக ஒரு வீடியோ அதை பற்றிலாம் டோட்டலாக டெஸ்ட்டுக்கு ஒரு தனி ஃபார்மெட், அதாவது ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோவாக போட்டு பேசலாம் தான் இருக்கேன். டைம் கிடைக்கிறப்ப அந்த வீடியோமே போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க நம்புகிறேன். வெங்கடேஷ் ஐயர் மோஸ்ட் ஆஃப் என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் தான் அஜிங்கியா ரஹானே பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம். ஏன்னா அஜிங்கிய ரஹானே எவ்வளோ நாள் மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் கடைசி 2 சீசன் சூப்பராக, அதாவது கடைசி சீசனோட அதுக்கு முந்தின சீசன் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டீமுக்கு வந்தார், மறுபடியும் வெளில போயிட்டார். போன சீசன் ஸ்லைட்லி அப் அண்ட் டவுனாக தான் இருந்துட்டு இருந்தார். தெரியல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். பட் அஃபிஷியல் நியூஸ் வந்தால் தான் தெரியும். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தோடனே அது தனியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்படியே கம்யூனிட்டி போஸ்ட்லேயாச்சும் போடுறேன். நெக்ஸ்ட் வரும் டெல்லி கேபிட்டல்ஸ். அவங்களுக்கு பற்றி நம்ம ஆஸ் யூசுவல் தெரியும் யார் யார் கேப்டன்சி மெட்டீரியல்னா 3 பேர்னா பக்காவாக நான் கேப்டன் பண்ணுவாங்க நம்புறேன். ஃபர்ஸ்ட் KL ராகுல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளெசிஸ் அண்ட் அக்ஷர் பட்டேலுக்கு பார்ப்பாங்க. யாரை வேணால் போடலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி KL ராகுலுக்கு தான் போவாங்க. ஃபாஃப் டு பிளெசிக்கு வயசாகிடுச்சு. அதுவும் இன்னும் 2-3 வருஷம் தான் ஐபிஎல்மே ப்ளே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறது பட் KL ராகுலுமே நல்ல ஒரு கேப்டன் தான். அப்படின்னு KL ராகுல் பக்கம் போகலாம். மேபி அக்ஷர் பட்டேல் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஏன்னா அக்ஷர் பட்டேல் இப்போ வந்துட்டு வைஸ் கேப்டனாக இருந்தார், பண்ணிட்டு இல்லாத இப்போ கேப்டனுமே பண்ணார். அப்படிங்கிறப்ப அக்ஷர் பட்டேலுக்குமே நீங்கள் போகலாம். பட் யாருக்கு இவங்க போக போகிறாங்க அப்படிங்கிறது பற்றினா தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி KL ராகுலாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் யார் அதாவது கொல்கத்தாக்கு யார் மோஸ்ட் ப்ராபபிளாக யார் கேப்டனாக இருப்பா, அதாவது டெல்லி கேபிட்டலுக்கு யார் கேப்டனாக இருப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் மேபி இன்னும் கொஞ்ச நாள்லேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ண நானும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன், உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். யார் கேப்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எந்தெந்த டீம் அதாவது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நல்ல கமெண்ட் பார்த்து நான் பின்னும் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனல் ஹேக் ஆனது அது வரேன். நான் பார்த்தா அவ்வளோ பெருசாக யார்ட்டையுமே ஷேர் பண்ணிக்கல. க்ளோஸ் சர்க்கிள் யார்ட்டையுமே நான் அந்த ஹேக்கான விஷயமே சொல்ல. திடீர்னு எப்படி ஹேக் ஆச்சு அப்படிங்கிறது எதுவுமே தான். இந்த லிங்க்கும் தொடரல, எதுவுமே போல் மெயிலுமே எனக்கு வரல, எதுவுமே நான் பண்ணல. பட் திடீர்னு ஒரு நாள், அதாவது நைட்டு 9:30 நினைக்கிறேன், என் ஃபோன் அப்போ நெட் ஆஃபில் தான் வச்சுருந்தேன், நான் மொபைல் யூஸ் பண்ணல. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 10:15 போல் எடுத்தேன். ஃபோன் எடுத்து பார்த்தா என்னோட இமெயில் பாஸ்வேர்டு செஞ்சாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு சில பேர்கிட்ட கேட்டு ஹெல்ப்பும் கேட்டு பார்த்தேன். பட் கடைசியாக நான் பார்த்தோன்னா ட்விட்டரில் போய்ட்டு யூடியூப்பை டேக் பண்ணி போட்டு அவங்களே வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. ஒரு லிங்க் கொடுத்து அதிலே நான் எல்லாமே முடிச்சப்போ அவங்களே பார்த்தோன்னா ஒரு 4 days 5 days எடுத்து கொடுத்துட்டாங்க, ரெக்கவர் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறமே ஒரு நாள் வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஃபுல்லி ரெக்கவர் ஆகலை. என் கைக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஃபுல்லி ரெக்கவரில் ஒரு சில டீட்டெயிலாக வேணும்னு கேட்டாங்க. அந்த ப்ராசஸில் முடிய ஒரு நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 6-7 நாள் ஆயிடுச்சு ஃபுல்லாக ரெக்கவர் ஆக. என்பது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் எடுத்துகிட்டு வீடியோ போலையான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செமஸ்டர் எக்ஸாமே 1 மாதம் மேலே நடந்தனால என்னால் வீடியோ போட முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஏதாச்சும் ஒன்றில் விட்டுருவோம் அப்படின்னால நான் இதை விட்டுட்டு அங்கே செமஸ்டருக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு. பட் அதுக்குள்ளே சேனல் ஹேக் ஆகி வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப சேனல் ஹேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி வீடியோ போட முடியல ஒரு சில காரணங்களால். இப்போ திரும்பி வந்திருக்கு. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக என்னோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் டாடா பை.